அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் போராடிய இடைநிலை ஆசிரியர்கள் மீது திமுக அரசு அடக்குமுறையை ஏவியுள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் போராடிய இடைநிலை ஆசிரியர்கள் மீது திமுக அரசு அடக்குமுறையை ஏவியுள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம் என திமுக தனது தேர்தல் வாக்குறுதி எண் 311 கூறியுள்ளதை அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் போராடிய இடைநிலை ஆசிரியர்கள் மீது திமுக அரசு அடக்குமுறையை ஏவியுள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். சம வேலைக்கு சம ஊதியம் என்பது இடைநிலை ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகின்றது. ஆசிரியர் சங்கத்தினரிடம் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக சார்பில் உறுதியளிக்கப்பட்டு தேர்தல் வாக்குறுதியாகவும் அந்த ஆசிரியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஊதிய முரண்கள் களையப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் 4.5 ஆண்டுகளாகியும் அதை நிறைவேற்றவில்லை என்று குறிப்பிட்டு இந்த ஆசிரியர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். அதை முன்வைத்து பதிவிட்டிருக்கக்கூடிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆசிரியர்கள் மீது அடக்குமுறை கூடாது என்று தமிழக அரசை வலியுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியான 311வது வாக்குறுதி என்னவானது என்ற ஒரு கேள்வியினையும் அவர் எழுப்பி இருக்கின்றார். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம் என திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 311 கூறியிருந்ததை நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய அண்ணாமலை இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் திமுக அரசு அதை கண்டுகொள்ளாமல் ஆசிரியர்களை வஞ்சித்து வருகின்றது என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றாமல் மீண்டும் ஒரு தேர்தல் அறிக்கை குழுவை திமுக அமைத்துள்ளது என்றும் விமர்சித்திருக்கக்கூடிய அண்ணாமலை திமுக சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையிலே இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கியிருந்த அந்த வாக்குறுதியினை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 311 உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ராஜகுமரன், விவரங்களுக்கு நன்றி.